Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. So far we have discussed the electric field and the electric potential. In this video I am going to introduce a new concept that is called electric flux. In the video students electric flux அப்படினா என்னன்னு பாப்போம். First சார் இந்த டெஃபினிஷனை சொல்றேன். இந்த டெஃபினிஷனை கொஞ்சம் நல்லா கவனமா கேட்டுக்கங்க. The number of electric field lines crossing a given area kept normal to the electric field lines is called electric flux. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தை கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இந்த படத்தில் ப்ளஸ் கியூ அப்படின்னு சொல்கிற சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் த டைரக்ஷன் இஸ் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன். ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் ஏ அண்டு சர்ஃபேஸ் பி கன்சிடர் பண்ணிக்கிறேங்க. ரெண்டுமே வந்து அதோட ஏரியா வந்து ஈக்குவல். இந்த surface A which is a very closer to the plus Q charge and surface B is somewhat far away from the charge plus Q. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸும் இந்த ஃபீல்டு லைனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நார்மலாக இருக்குது, அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ இந்த டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் இந்த சர்ஃபேஸில் பெனட்ரேட் பண்ணிட்டு போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சர்ஃபேஸ் ஏயில் பார்த்தோன்னு வச்சுக்கிறோமே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பெனட்ரேட் பண்ணிட்டு போகுது. இந்த சர்ஃபேஸ் பியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு போகுது. ஸோ த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் மேக்ஸிமம் அட் சர்ஃபேஸ் ஏ அண்ட் சம்வாட் மினிமம் அட் சர்ஃபேஸ் பி. ஜென்ரலி இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை எந்த நொட்டேஷனை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா 5E. ஸோ இட் இஸ் த நொட்டேஷன் ஃபார் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் அப்படியே மேத்தமெட்டிக்கலாக எழுதணும் அப்படின்னா, ஸோ 5E இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஸோ ரெண்டு வெக்டாரை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஸ்கேலாராக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கேலார். ரைட், இப்போ இதுக்கு எஸ்ஐ யூனிட் போடுவோமே. ஸோ வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஃபார் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்? உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து நியூட்டன் பெர் கூலும். ரைட், ஏரியாவுக்கு வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ், மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சி பவர் -1. ஸோ இட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஃபார் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த கான்செப்டை, அதாவது இ வெக்டார் டாட் ஏ வெக்டாரை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம், அதாவது இஏ காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்க முடியும். Now let us see how the electric flux linkage varies with the surface at different orientation. அதாவது இந்த ஃபிகர் நம்பர் 1 பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபிகர் நம்பர் 1ல் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிட்டுருக்கு. ரைட், ஒரு சர்ஃபேஸை பெனட்ரேட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டு லைனுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம வச்சுருக்கோம். அதாவது உங்களோட நோட் புக்கை வந்து நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, ஒரு பெர்பெண்டிகுலர், அதாவது நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. உங்கள் நோட் புக்கை வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே வந்து எப்படி போகுது, பெனட்ரேட் பண்ணிவிட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறீங்க. ரைட், உங்கள் நோட் புக்குக்கு வந்து ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏரியா வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு டைரக்ஷன் நம்ம கொடுக்கணும். அந்த ஏரியா வெக்டாரோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பெர்பெண்டிகுலராக உங்கள் நோட் புக்கோட சர்ஃபேஸிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணணும். ஸோ தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா வெக்டார். அதை வந்து என் கேப். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு என் கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் த என் கேப் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த இ ரெண்டுமே பாருங்களேன் பேரலாக இருக்குது. அப்போ பேரலாக இருக்கிறப்ப தீட்டா ஈக்குவல் டு என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து எப்படி இருக்கும், அதாவது 5E இஸ் ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா. இந்த இடத்துல உங்களுக்கு அதாவது ஈக்கும் ஏக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ காஸ் 0 டிகிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5E இஸ் ஈக்குவல் டு இஏ அப்படின்னு கிடைக்கும். ரைட், ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிகரோட கான்செப்ட். ரைட், செகண்ட் ஃபிகரை பாருங்களேன். இந்த செகண்ட் ஃபிகரில் வந்து எப்படி இருக்குது, அதாவது இந்த சர்ஃபேஸ் வந்து ஹரிஜாண்டலாக இருக்குது. அதாவது உங்களோட நோட் புக்கை இப்போ நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க, ஹரிஜாண்டல் டைரெக்ஷனில் வச்சுருக்கீங்க. ஹரிஜாண்டல் டைரெக்ஷனில் வச்சுருக்கிறப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சர்ஃபேஸ் வந்து பெனட்ரேட் பண்ணிவிட்டு போகலை. ரைட், இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்ட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இந்த இ வெக்டாருக்கும் இந்த என் கேப்புக்கும், அதாவது ஏரியா வெக்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளவு, 90 டிகிரி. அதாவது இது வந்து ஏரியா வெக்டார். ஏரியா வெக்டாருக்கும் இ வெக்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி.
அப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஸோ யூ வில் கெட் E வெக்டார் டாட் A வெக்டார் அதோட வேல்யூ வந்து எவ்வளோ கிடச்சிடும் 0. காஸ் 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இன் திஸ் கேஸ் phi E வில் பிகம் 0. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் கேஸ் பாருங்களேன். தேர்டு ஃபிகரில் ஏதோ ஒரு சம் ஆங்கிளில் அந்த சர்ஃபேஸ் வந்து டில்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நமக்கு டீட்டா ஏதோ சம்திங் 0 இருக்காது, 90 இருக்காது, ஏதோ ஒரு சம் ஆங்கிள் 30 டிகிரியோ 45 டிகிரியோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம ஃப்ளக்ஸ் எவ்வளவு அந்த சர்ஃபேஸோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ சிம்பிளி வி கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ டீட்டாவோட வேல்யூ வேரியாக electric flux linkage with the given surface will vary. When theta is equal to 0, that means the angle between the electric field and the area vector is equal to 0 means there will be a maximum electric flux linkage. Suppose the angle between the electric field and area vector is 90 degree, then the flux linkage with the surface will be 0. இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து எதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரைட் சார். சப்போஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்? நான் யூனிஃபார்ம் வர்றப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தை நீங்கள் நல்லா பாருங்களேன். இதுதான் வந்து என்னது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மேக்னிடியூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. Right. In this situation, in order to calculate the electric flux linkage with the surface, we have to integrate the equation. So, phi E is equal to integral E vector dot dA vector. Right. குட்டியாக வந்து நம்ம இன்ஃபைனைட் ஸ்மால் ஏரியாவை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மொத்தமாக டோட்டலாக நம்ம ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா the total flux linkage with the given surface நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அதாவது எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ வி கேன் அப்ளை த லிமிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சப்போஸ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ்? அதாவது டோட்டலாக இந்த ரெண்டு படத்தை பாருங்களேன். அதாவது என்டையர் சர்ஃபேஸே வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்டெக்ரலுக்குள்ளே வந்து ஒரு சர்க்கிளை நீங்கள் வரைஞ்சிக்கணும். அதாவது இதை நம்ம எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இப்போ இந்த இன்டெக்ரேஷனில் யூ காண்ட் அப்ளை த எனி லிமிட். உங்களால் லிமிட் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ மறுபடியும் அதே பிளேஸுக்கே வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ மேத்தமெட்டிக்கலாக இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட். இந்த படத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு சர்ஃபேஸில் ஒரு பார்ட்டு தான் எடுத்துருக்கோம். அந்த பார்ட்டு வழியாக இந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து பெனட்ரேட் ஆகிட்டு போகுது. ஆனால் இந்த ஃபிகரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் ஆப்ஜெக்ட் வழியாக க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வழியாக வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் பெனட்ரேட் ஆகிட்டு போகுது. அதனால தான் ஒரு சின்ன ஒரு இன்டகிரேஷனில் ஒரு சேஞ்ச். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்துடுறேன். அதாவது the total electric flux over a closed surface can be negative, positive or 0. இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம். ஜீரோவாக எப்போ சார் இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஏரியா வெக்டாருக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கிறப்ப ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ், ஜீரோவாக மாறிடும். ரைட் சார். எப்போல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஏரியா வெக்டாருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கிறப்ப நமக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவில் கிடைக்கும். ஏன்னா காசோட வேல்யூ 90 டிகிரியை விட கம்மியாக எந்த டிகிரியாக இருந்தாலும் நமக்கு வந்து ஆன்சர் பாசிட்டிவில் கிடச்சிரும். ரைட். சப்போஸ் the angle between the area vector and E vector is greater than 90 degree. அப்போ அந்த டயத்தில் வந்து ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். நமக்கு ஆன்சர் நெகட்டிவில் கிடைக்கும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இன் ஜென்ரல் the electric flux is negative if the electric field lines enter the closed surface and positive if the electric field lines leave the closed surface. ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சார் பொதுவாக எப்போல்லாம் வந்து ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சர்ஃபேஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் என்ட்ரி ஆகிறப்ப ஃப்ளக்ஸ் நெகட்டிவ். அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியில் வர்றப்ப, ஏன்னா உள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வர்றப்ப எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியும். இந்த டயக்ராமில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ட்ரி ஆகிறப்ப டீட்டா வந்து அதாவது ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, இட் இஸ் கிரேட்டர் தென்
90 டிகிரி. அப்போ கிரேட்டர் than 90 டிகிரி அப்போ வச்சுட்டோம் அப்படின்னா காசோட வேல்யூ நெகட்டிவாக மாறிடும். அப்போ அதனால தான் நம்ம எப்படி சொல்கிறோம், ஃபீல்டு லைன் வந்து என்ட்ரி ஆகிறப்ப வந்து ஃப்ளக்ஸ் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே ஃபீல்டு லைன் ரிலீஸ் ஆகிறப்ப தீட்டா ஆங்கிள் வில் பி லெஸ் than 90 டிகிரி. அதனால தான் இந்த இடத்துல வந்து ஃப்ளக்ஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறங்க. ரைட், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸை போட்டு விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.